வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு நார்மல் டெலிவரின்னா தெரியும் எல்லாருக்கும் என்ன அப்படித்தானே. சீசர் பண்ணாமக்கு நார்மலாக டெலிவரி பண்ணுறது அதுக்கு கூட பிறகு விருப்பம் குறைய தானே அப்படித்தானே. நோகாமக்கு பபாவை நாம எடுக்கணும், அதுதான் கூட பிறகு விருப்பம் மாதிரி. சரியான இப்போ நான் இப்போ இன்றைக்கு நார்மலாக டெலிவரி பண்ணினா தாய்க்கு என்ன நன்மை, பிள்ளைக்கு என்ன நன்மை ரெண்டு சொல்ல போகிறோம். சரியானே ரைட். அது பழைய தாய்மாரோட ஒப்பிட்டு இப்போ உள்ள தாய்மாரையும், பழைய பிள்ளைகளோட ஒப்பிட்டு இப்போ உள்ளோட பிள்ளைகளையும் பற்றி நான் பேச போகிறேன். சரியானே ரைட். இப்போ தாய்க்கு என்ன நன்மைன்னு பார்ப்போம். இப்போ நார்மல் டெலிவரிங்கிறது சரியான வலி என்ன, பெயினோட டெலிவரி பண்ணதான். ரைட். அப்போ இப்போ நாங்கள் இப்போ வளர்கிற அந்த தாய்மாரெலாம் எப்படி நோகாமல் வளர்க்காங்க பெற்றோர் அப்படித்தானே. நோகாமக்குன்னா கடும் வேதனை கொடுக்குறல. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட அம்மா என்ன செய்வா, கொஞ்சம் கூட வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படித்தானே. எல்லா வேலையும் தாய்மார் செய்கிறாங்க. ஆனால் பழைய தாய்மார் என்ன செஞ்ச, அவங்க எல்லாம் வேலை செஞ்ச ஒரு கையில் வச்சுட்டு சமைக்கிற பிள்ளைய அதே மாதிரி பபா வயிற்றுல இருந்தாலும் அதோட தானே எல்லா வேலையும் செய்த. அப்போ அவங்க அசைவுகள் கூட இருந்துச்சு, உடல் அசைவுகள் கூட இருந்துச்சு. இப்போ உள்ள தாய்மார் அந்த நோகாமக்கே வளர்ந்து வாரத்தால அப்போ டெலிவரியும் கொஞ்சம் அந்த பெயின் வந்தாலும் தாங்கலாம், துடிக்கிறது என்ன வெட்டி எடுங்க அப்படிதான் டாக்டர் சொல்றேன். இதையா சீசை பண்ணி பிள்ளை எடுங்க. இப்போ உண்மையாக காலையில் பெயின் ஸ்டார்ட் பண்ணி அல்லது 2-3 நாள் ஸ்டார்ட் பண்ணி பெயின் வலி அவங்களும் நடக்க விடுற. இப்போ காசல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கர்ப்பிணி தாய்மாருக்கு வாக்கிங் பார்த்துருக்கு, அந்த லேபர் ரூமுக்கு பக்கத்தில் அல்லது மெட்டர்னிட்டி வார்டுக்கு பக்கத்தில் இருக்கும் வாக் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் 3 நேரம் வந்தாருன்னா அவரை கூட்டிகிட்டு அப்படி நடப்பாங்க. அல்லது அவங்க 4-5 பேர் சேர்ந்து இப்படி நடக்க என்ன செய்யும், பபார தலை வடிவாக இறங்கும். சரியான அந்த இடுப்பு வளையத்துக்குள்ள பொறுக்கணும், பொறுத்தா உங்களுக்கு பாபா டெலிவரிலே நடக்கும். சரி, அப்போ பாபா கீழே இறங்காட்டி தான் அந்த வலி பாபாட தலை பணிதில்லையாம் சொல்லக்கூட பிள்ளைக்கு சுவாசிக்கிற கஷ்டமா இருக்கான், பிள்ளை துடிப்பு வித்தியாசப்படுதான், டக்குன்னு சீசை பண்ணி எடுப்பாங்க. சரிண்ணா. அப்போ நாங்கள் அந்த நார்மல் டெலிவரிங்கிறது ஒரு பெயின் தான். அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் பெயினோட ஏன் படைச்சிருக்காங்க, அதில் பின்னுக்கு பெரிய நன்மைதிக்கும். இல்லாட்டி பெயின் இல்லாமல் படைச்சிக்கலாம். ஒரு ஆளை வேதனைப்படுத்துறதுல அல்லாஹ்க்கு இன்பமா இல்லை. அப்போ அதில் ஒரு மெக்கானிசம் இருக்கு பின்னால, நம்ம படிக்கணும்னு சொல்லி தானே அதை வச்சிருக்கு. அந்த வலிக்கு பின்னால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வகையான சிஸ்டம் எல்லாம் இருக்கு. நன்மை நமக்கு நன்மை, பிள்ளைக்கு நன்மை இருக்கு. அப்போ அந்த பெயினுங்கிறது வலிங்கிறது நம்மளுக்கு உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது. நீங்க இப்போ லைஃபுங்கிறது வாழ்க்கைங்கிறது வித்தியாசமான 2 பேரண்ட்ஸுகளுக்கு பிறந்த 2 பேர் ஒன்று சேர்ந்து வாழ்றது அப்படித்தானே. உங்களோட ஹஸ்பண்டுங்கிறது ஒரு வாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க, இப்போ நீங்க இன்னொரு வாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ளே கருத்து முரண்பாடு இருக்கு அப்படித்தானே. ஒரே பேரண்ட்ஸ் பிறந்த பிள்ளைகள், காக்காவுக்கு தம்பி கடையில் கருத்து வித்தியாசம், என்ன தாத்தாவுக்கு தங்கச்சி கடையில் கருத்து வித்தியாசம். இப்படி இருக்கக்குள்ள நாங்கள் 2 டிஃபரெண்டான பேரண்ட்ஸுக்கு பிறந்தாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற டைம்ல எவ்வளவு கருத்து முரண்பாடு வரும் என்ன. அப்ப அந்த லைஃபை கொண்டு போகணும் என்ன, அந்த லைஃபை கொண்டு வரதுக்கு என்ன வேணும், டொலரன்ஸ் வேணும். டொலரன்ஸ்ன்றா தாங்குற தன்மை இருக்கணும். பெயினை தாங்குற தன்மை, வலியை தாங்குற தன்மை, வேதனையை தாங்குற தன்மை, கவலையை தாங்கணும், ஏச்சை தாங்கணும், பேச்சை தாங்கணும். அதான் லைஃப் என்ன. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எதையும் தாங்கும் மனசு இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும். பழைய பாடல் உண்டு என்னது அப்படித்தானே. அப்ப நம்ம லைஃபை அந்த பெயினுங்கிறது பாருங்க, பெண்களை பொறுத்தவரையில மாதவிடாய் ஒரு பெயின் என்ன, மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து ஒரு பெயின், ஒரு 3-4 நாள் பெயின், சின்ன பெயின்கள் வருது. அது ஒரு கடும் அசௌகரியம் தானே உங்களுக்கு. பீரியடுங்கிறது அசௌகரியம். பிறகு திருப்பி என்ன நடக்குது, பிரெக்னன்சி, அது ஒரு அசௌகரியம். 9 மாசமும் ஒரு பாரம். ஆண்கள் எல்லாம் இதை தாங்கல. அதான உலகத்துல உறுதியான ஸ்ட்ராங்கானாக்கள் யாரு, பெண்கள் தான். ஆண்கள்லாம் சும்மா போய்ச்சாண்டிய சும்மா சத்தம் போடுறாரு. சரியானே. உண்மையா ஸ்ட்ராங்கானாக்கள் பெண்கள் தான். ஏன்னா அந்த பெயினை தாங்குற மேல் அந்த லைஃப்ல இருக்கு. இப்போ எப்படியான ஒவ்வொரு மந்த்தும் பீரியட் பெயின், அப்புறம் இந்த பிரெக்னன்சியில 9 மாசமும் அந்த ஒரு அசௌகரியம் என்ன, எல்லாம் தூங்குற அசௌகரியம், சாப்பிட்ற அசௌகரியம், இருக்கிற அசௌகரியம், நடக்கிற அசௌகரியம், இழப்பு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த இந்த டொலரேட் பண்றதானே அது, உங்களுக்கு ட்ரெயின் பண்றதானே அது. சும்மா எல்லாம் இப்படி எல்லாம் சிஸ்டமா இந்த சும்மா படைக்கல, அது எல்லாம் ஒரு காரணத்துறீங்க. அப்ப நீங்க அந்த தாங்கி அதெல்லாம் பெயின் எல்லாம் தாங்கி வரணும் தானே அது. அப்ப நீங்க ஒரு நார்மல் டெலிவரி ஒரு தாய் பழைய தாய்மாரெலாம் பாருங்க, நார்மல் டெலிவரி பண்ண தாய்மாரெலாம் கடும் ஸ்ட்ராங் ஆகும்.
கவலையே கிடையாது, ஒன்றையும் கணக்கு எடுக்க மாட்டாங்க, பிரச்சனையும் இருக்காது பெருசா. இப்போ பாருங்க டிவோர்ஸ் எல்லாம் கூட, பிரச்சனை எல்லாம் கூட என்ன சும்மா சின்ன சின்ன பிரச்சனை. காதைக்கோட்டில் பார்த்தா அங்கே வார பிரச்சனை எல்லாம் பார்த்தா கடும் சின்ன பிரச்சனை, ஒன்று சைபர். அதை தீக்க போகக்குள்ள நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும், பார்த்துருக்கிறார்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கொண்டாந்துருக்கேன்னு சொல்லி. சின்ன பிரச்சனை ஏசினது அல்லது சின்ன ஒரு சந்தேகம், சரியான. அப்ப இதுக்கு காரணம் என்ன நான் சொன்னதா, அந்த அந்த அவங்களோட டொலரன்ஸ் காண டொலரேட் பண்ணி இல்லை என்ன. பட் நார்மல் டெலிவரி ஒன்று காலையில பெயின் லேபர் ரூம்ல இருந்து பின்னர் 2 மணி 4 மணிக்கு பபா கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா சரியான. அவ்வளவு நேரம் அந்த பெயினோட வந்து போகும், பெயின் வரும், பிறகு கொஞ்சம் நேரம் நிற்கிறேன், பிறகு திருப்பி பெயின் வர போறேன், சரியான. அப்போ அது அது நல்ல பெயின் அது. அப்போ அந்த பெயினை தாங்குறதுக்குரிய ட்ரைனிங் தானே அது. இந்த லேபர் பெயினை தாங்குற ட்ரைனிங் ஒரு ஆள் கிடைச்சிட்டுண்டா லைஃப்ல எல்லா பெயினையும் தாங்கலாம். எல்லா பெயின் எவ்வளோ கஷ்டம் இருந்தாங்களாம். டெலிவரி ஒன்று நோமலாக செய்தான். அப்போ அதில் 2-3 டெலிவரி நோமல் செய்தாங்களே எப்படி பிறகு பெயின் குறையத்தானது. ஒரு டெலிவரிக்கு பிறகு 2வது 3வது டெலிவரிக்கெல்லாம் பெயின் பெருசாக விளங்காது, பெயின் வந்தாலும் குயிக்காக டெலிவரி ஆகி. அப்போ அந்த பெயினை தாங்கணும் என்ன. அப்படித்தானே இப்போ நாம இல்லாட்டி சும்மா லேசா வந்து எல்லாம் படைச்சிருப்பாங்க என்ன, சும்மா பெயின் இல்லாமல் பாபா கிடைக்கிற மாதிரி, சும்மா லைட்டான பெயினோட பாபா வரும், அப்படிதான் சிவியர் பெயின் வரணும். அப்போ ஒரு நன்மை நம்மளோட லைஃப் வந்து ஹாப்பியாக போகிறோம்டா, சந்தோஷமாக பாருன்னு சொல்லிச்சோன்னா நாம் நார்மல் டெலிவரி ஒன்று கட்டாயம் செய்யணும், சரிதானே. அப்போ நார்மல் டெலிவரி செய்கிறேன்னா நம்மளோட பாடி அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். இடுப்பு வளையத்தை விரியக்கூடிய மாதிரிக்கு நம்ம இடுப்பு வளையத்துக்குரிய பயிற்சி கொடுக்கணும், வேலை செய்யணும் வீட்டுகளில். அந்த ஆடு எல்லா வேலையும் செய்யறாங்க. டெலிவரி இந்த ப்ரெக்னன்சிங்கிறது நோய் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறது கட்டில வச்சு. ப்ரெக்னன்சிங்கிறது நார்மல். ஆடு மாடு பூனை எல்லாமே என்ன செய்யுது, அன்றாடம் இயங்குற மாதிரி இயங்கி தெரிஞ்சு பிள்ளை கிடைக்குது, நம்ம பாபா கிடைக்குது. அதுக்கு என்ன ஆரும் ரெஸ்ட் எடுத்து கிளினிக் போய் என்ன நடக்குதா வியோஜி பார்த்து அப்படியெல்லாம் இல்லை. மனிதனுக்கு அதெல்லாம் நடக்குது, சரியானே. அப்ப அப்படியெல்லாம் செய்து அந்த சுக பாபாவை பாதுகாப்பா இருக்கணும், தாயை பாதுகாப்பா இருக்கணும், கேர் தானே அது. அப்ப நாங்க நாங்க அந்த நார்மல் டெலிவரிக்குரிய மாதிரி எங்களை பொடியை நாங்க ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். சின்ன வயசுல இருந்து நம்மளோட வேலைகள், பிரெக்னன்சி ஆகிக்குள்ள வேலைகளை செய்து நம்மளோட பொடியை குந்து எலும்பு இடுப்பு வளையம் எல்லாம் அசையணும், சரியானே. ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்க சொல்றதில்ல. பிளசண்டா கீழே இருக்காம சொல்லிச்சுன்னா ப்ளீட் ஆகும் சிலதுகளை சொல்லுவாங்க, நீங்க பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லி. அதை தவிர மற்றதெல்லாம் நார்மல் தான். அங்கே பாபா காலண்டு கொட்டுண்டு எல்லாம் கூடாது, குளிக்கிதான். சில ஆக்கள் என்ன செய்யறா அந்த ட்ராவல் பண்ணினேன் அம்மா தான் அபோஷன் ஆகிட்டான். அப்படி தான் இல்லை. கற்பப்பையில குடிக்கிறது அட்டை குருவான் வசனம் என்ன, அட்டை ஒன்று ஒரு ஆள் சதையை பிச்சு தான் இருக்கணும் கலட்டண்டா, அல்லது அட்டையை சாக வச்சு போட்டு கலட்டணும் மருந்தடிச்சு. அது பிடிச்சிச்சுண்டா அந்த சதை துண்டை எடுத்து தான் வரும். அது மாதிரி தான் பாபா கற்பப்பையில கொழுகி பிடிக்கிறது, அட்டை ஒட்டி பிடிச்சா அவ்வளோ இருக்கணும். அப்போ அது குலுங்கி கொட்டணுமா இல்லை. எங்கட வைஃப் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்குள்ள எப்படியும் ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்கா கிளம்பு போற வாரம் குருநாகல் இருந்தாங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ண ஊருக்கு வாரம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய்க்காத, சரி. அப்ப இப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா ஒழுங்காத்தான் படைக்கப்பட்டிருக்கு, ஒழுங்காத்தான் அதெல்லாம் நடக்கும், சரி. அப்ப சில ஆக்கள் என்ன அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ன அபோஷன் ஆயிரும், ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கு அட்வைஸ் பண்ற டைம்ல மட்டும் தான் செய்யணும். இப்போ ப்ளீட் பண்ணுது என்ன ப்ரெக்னன்சி ஆகியா கொஞ்சம் ஸ்பாட்டிங் சொல்லி பிளட் பாடுதுன்னு சொல்லி சொன்னா, அல்லது தண்ணி பேக் கொஞ்சம் உடைஞ்சிட்டான் தண்ணி கசிகிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அது டாக்டர் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு மட்டும்தான் ரெஸ்ட், அந்த டெலிவரி ஆகணும். மற்றும்படிக்கு நார்மல் ப்ரெக்னன்சி நார்மல் டெலிவரி ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை, சரியானே. அப்போ நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கடைப்பிடிக்கணும். அப்போ அது நம்மளுக்கு நல்ல ஒரு இந்த ட்ரைனிங்கை தரும். அப்போ நம்மளுக்கு அது ஒரு லைஃப்பில் பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப்பை கொண்டு வரதுக்கு நல்ல பொறுமை என்ன வலியை தாங்குற வேதனையை தாங்குற ஒரு ட்ரைனிங் ஆகும். நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங் உமனாக நாங்கள் வந்துடுவோம், என்ன ஸ்ட்ராங்கான உமன் என்ன நல்ல ஸ்ட்ராங், ஒட்டு கவலையும் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் கணக்கெடுக்க மாட்டோம், தாங்கி பழகியாச்சு. அதான் பிரச்சனை என்ன ஒரு பெயினை தாங்காதாக்கள் தானே பிரச்சனை என்ன. கவலை இல்லை என்ன, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கட்டுப்பாடும் இல்லை, இன்னொரு ஆள்கிட்ட ஒரு உதவி கேட்டும் இல்லை. அப்படியே நாங்களும் நடக்குது. மன அழுத்தம் வருது, சைக்காலஜி டிப்ரெஷன், மன அழுத்தம் தாங்க இல்லாது என்ன, திடீர்னு அப்படியே லோஸ் வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட காசு நம்ம கேட்டு இல்லையே, லைஃப்ல ஒரு உதவி கேட்டு இல்லையே, நம்ம டவுன் ஆள் வீட்டுக்குள்ள சிரிப்பு இல்லை, பேச்சு இல்லை, இரவில் நித்திரை இல்லை, டென்ஷன் இதெல்லாம் கூடுது. இப்போ நாங்கள் அந்த லைஃப் வெரி சிம்பிள். வாழ்க்கை கட்டும் லேசி, நாம போட்டு ஒரு ஜாதியை குழப்பி வச்சிருக்கோம். அதனால
நாங்கள் டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு எல்லாரும் என்ன செய்வோம், நம்மளோட பொடியை ட்ரெயின் பண்ணி எடுப்போம். சரியானே? அதில் நாம ஸ்ட்ராங் ஆகிறோம் ஒன்று. மற்றது வாரம் பிள்ளைக்கு என்ன ஆகும், நார்மல் டெலிவரி ஒன்றுக்கு, அதாவது அந்த பெயின், சிவியர் பெயினில் சுவாச பையில ஒரு சுரப்பு ஒன்று உருவாகுது. அதுக்கு பிள்ளைக்கு சிவியர் பெயின், அதாவது டெலிவரி பெயின் தானே, நம்ம டெலிவரிக்கு பெயின் ஒன்று வரக்கூடாது. அந்த கடும் பெயினில் தானே சுவாச பைக்குரிய சோப், சவர்க்காரம் என்ன செய்யும், அந்த வலிக்கும், என்ன வலுக்க வைக்கும். சவர்க்காரம் அந்த நுரையை நம்ம ஊதலாம், என்ன அந்த போல்ஸ் மாதிரி வாரதெல்லாம் விரியும். அப்படி சுவாச பைய விரிய வச்சு, சுவாச பை லங் சர்ஃபெக்ட்னு சொல்றேன், சுவாச பைக்குரிய அந்த விரிஞ்சி சுருங்கி விரியக்கூடிய ஒரு சோப் மாதிரி ஒரு பதார்த்தத்தை சுரக்குதான் பிள்ளைக்கு. தாய் வந்து கட்டும் பெயினை அனுபவிக்க போல டெலிவரி டைம்ல, கட்டும் பெயின், கட்டும் பெயின்லாம் சுரக்கும். நார்மல் பெயினுக்கெல்லாம் வராது. அப்போ அல்லாஹ் வந்து எப்படி வச்சுக்கான அது, என்ன அந்த கட்டும் பெயின்லாம் அதை சுரக்க வைக்காது. சுரந்தா அந்த சுவாச பை வந்து டக்குண்டு விரியும். சரி, அப்போ சுவாச பை நல்லா. இப்போ பாருங்க, சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, ஆவி பிடிக்கிற வேலை என்ன இழுக்குதான் மூச்சு, பிள்ளைக்கு இழுக்கு. கொஞ்சம் இருமின பிள்ளைக்கு இழுக்கு. 2 மாதத்து பிள்ளை, 1 மாதத்து பிள்ளை, பிறந்த பிள்ளைக்கு என்ன ஆவி பிடிக்கிற. இப்ப அந்த அது கவலையும் இல்லை அவர்களுக்கு. ஒரு டியூபும் அந்த ஆவி பிடிக்கிற மாஸ்க்கும் வச்சுக்காங்க. முஸ்லீம்களுக்கு வர போலே அது பிள்ளைக்கு தனியாக பாவிக்கிறது. ஏன் அடிக்கடி வார இங்க மரம் எல்லாரையும் மாறி மாறி பாவிக்கப்படாத பேஷன்கள் அவங்க பேக்கில் எடுத்துட்டு வாராங்க. என்ன நிலைமை இது? இதை மன்னரம் இருந்தியா இல்லையே. அப்ப அந்த சுவாச பைய விரிச்சு இப்போ சுருங்கும், இங்கே மூச்சை இதுக்குள்ள விரியணும், என்ன பலூன் மாதிரி, சவர்க்காரன் வர மாதிரி நல்ல பெருசா ஒரு இதாகும். அப்போ அந்த லுப்ரிகேஷன் சொல்கிறோம், லுப்ரிகேஷன் தானே அது. அந்த சுவாச பைய எடுத்தா சின்ன சின்ன சுவாச சிற்றறைகள் இருக்கு, அதுக்கு அந்த சின்ன சின்ன சிற்றறைகள். சரியா? அது அப்படியே சுருங்கின உடனே பலூன் மாதிரி அப்படியே சுருங்கிடும். சரியான? காற்று வெளியே போனா பிறகு திருப்பி இழுக்க போல ஒவ்வொரு பலூன் மாதிரி இருக்கு. அது சுருங்கினது ஒட்டி பிடிக்கப்படாதுன்னு, அதுக்கு தான் இந்த சோப் சுரக்குறது. அப்ப எவ்வளவுக்கு அந்த அந்த சர்ஃபெக்ட்னு சொல்ற சாமான் அது எவ்வளவுக்கு சுரக்குதோ அந்த பிள்ளைக்கு சுவாச அவதி, கஷ்டப்படுற பிரச்சனை வராது. ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்லி சொல்றது, அந்த பிரச்சனை இருக்காது. சுவாசத்துக்கு அவதிப்படுற ஒரு நிலை வராது. அப்ப சுவாச பை நல்லா விரியும். அப்ப மூச்சுத்தன்மை வர்றது குறைய. பாருங்க எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. இப்ப நீங்க அன்றாடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த அஸ்மா, வீசிங், அதுக்குரிய மருந்து, மூச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அது கூடிச்சு. சரியா? ஆகவே நாங்க அந்த ஒரு பெரிய ஒரு நன்மை, அதான் மெயின் பிரச்சனை. இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைக்கு எது மெயின் கருத்து, சளி, இருமல், இரவைக்கெல்லாம் இருமுறை, பிறகு உரத்துடன் தான் ஆவி பிடிக்கும். இது பெரிய பெரிய ப்ராப்ளம். பிறகு அது கூடினா நியூமோனியா, காய்ச்சல். ஏன்னா உள்ளுக்கு அம்புட்ட சளி வந்து வெளியே வருது இல்லை, சுவாசக்குழாய் மூடினா வருமா வெளியால, கதவு திறந்தா தானே வெளியே வரும். அப்ப மூச்சுங்கிறது சுவாசக்குள்ள ஒடுங்கினா இருமுறான்னு ரொம்ப வருது இல்லை. ஒரு அதாவது முள்ளுக்கு இருந்து நாள்படக்குள்ள செய்யும், பழுக்கும். நாள்படக்குள்ள பழுத்தா இன்ஃபெக்ஷன் ஆகினா காய்ச்சல். ஒரு சுவாச பயிர் செக் பண்ணினா நியூமோனியா காய்ச்சலாம். பிள்ளைக்கு ஐசியூல வச்சிருக்கு, 2 மணிக்கு ஆவி பிடிக்காங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்போ சுவாச நோய்கள் வாரத்தை இந்த நார்மல் டெலிவரி உங்களுக்கு குறைக்குது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். அப்போ அழகா ஒரு சிஸ்டமாக வச்சிருக்காங்க, படிக்கக்கூடிய மாதிரிக்கே படைச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி செய்தீங்கன்னா அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆகவே நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி எல்லாரும் விரும்பணும். வலியை தாங்க டக்குன்னு சொல்லி நார்மலாக அது கண்டிஷன் இருக்கு, சீசை பண்ணுறதுக்குரிய கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. வியோஜி எழுதிடுவார், என்ன வியோஜி எழுதிடுவார், உங்களுக்கு நார்மல் டெலிவரி செய்யலாது. ஷார்ட் மதர், இடுப்பு வலையும் சின்ன கொட்டான் ஆக்களுக்கு இடுப்பு வலையும் காணும். அப்போ அதுக்குள்ளே தலைவர் வராது. அப்போ அது ரிஸ்க் கூட, அதுக்கு சீசை பண்ணுவாங்க. என்ன அதே மாதிரி முந்தி சீசை பண்ணினதுகள் வேறு ஹார்ட் பிரச்சனை, கடும் வலி எல்லாம் அவங்களுக்கு கூட. அப்போ லைட்டான பெயினோட செய்யணும். அப்போ அதால் டேட்டு போட்டு செய்வாங்க. நிற காணா இப்படி வேறு இது டயபெட்டிக், சுகர் இருக்கிற தாய்மார். அப்போ வச்சிருக்க கூட நம்ம பிள்ளைக்கு வேறு ஐயூடின்னு சொல்கிறது, திடீர்னாப்பில் பிள்ளைகள மூச்சுகள் நிற்கலாம். அப்படியான ரிஸ்க் மதர்ஸ் சொல்லி அவங்க ரெட் கலரில் கூட மூலையில் அந்த ஏஎன்சி கார்டில் அடிப்பாங்க. ரெட் கலர் போட்டால் அவங்க அலர்ட் ஆகல் அடிக்கடிக்கு யார் கொடுப்பாங்க, அவங்களோட டெலிவரிக்குரிய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆகவே அதை தவிர நாமளாக எனக்கு வழி தாங்கல சார், எனக்கு சீசை பண்ணிடுங்க சார், இப்படி போய்த்துறாங்க. தயவு செய்து உங்களுக்கும் பெனிஃபிட், அதே மாதிரி பிள்ளைக்கும்
பெனிஃபிட் நார்மல் டெலிவரி செய்கிறது. நார்மல் டெலிவரி நான் சொன்ன மாதிரி லேசாக நடக்கும் நீங்கள் நார்மலாகவே இருந்தா. அதாவது ப்ரெக்னென்சிங்கிறது வேற ஒரு நோய் மாதிரி ஆக்காமக்கு ப்ரெக்னென்ட்ங்கிறது நார்மல் மாதிரி நினச்சிங்கடா, நார்மலாக எல்லாம் இயங்கிட்டு வந்தீங்கன்னா அது நார்மல் டெலிவரி நடக்கும். போதும் முடிச்சுக்கொள்வோம். ஏதாவது நீங்கள் கேட்க போகிறீங்களா? டவுட்டில் நீங்கள் கேட்க போகிறா கேளுங்க, நான் முடிச்சுக்கொள்வோம். டவுட் ஒன்றும் இல்லை. அது பொறுமையாக இருந்து விஷயத்தை கேட்டதுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்களும் மற்ற மதர்ஸோட கதைக்கணும், சந்திக்கிற மதர்ஸோட இதில் உள்ள நன்மைகளை கதைக்கொண்டு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.